அன்பான விவசாய பெருமக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொய்யாவில் ஊட்டச்சத்து குறைபாடு. ஏன்னா கொய்யா வந்து மிக முக்கியமான பயிருங்க. பல பயிர்களை பார்த்தீங்கன்னா கொய்யா வந்து இன்றைக்கி அதிக அளவில் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் இதுலேயும் வந்து சில ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது. ஆனால் விவசாயிகள் வந்து இது ஊட்டச்சத்து குறைபாடா அல்லது நோயா அப்படின்னு தெரியாமல் ஊட்டச்சத்து குறைபாடுக்கு நோய் மருந்து வாங்கி அடிக்கிறாங்க. அதனால் வந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இந்த வீடியோவில் முக்கியமாக கொய்யாவில் என்னென்ன ஊட்டச்சத்து குறைபாடு வருது, அதை எப்படி ஈஸியாக நிவர்த்தி செய்யலாம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஊட்டச்சத்து குறைபாடு எப்பயுமே வந்து நோயோட வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம உரக்கடையில் போய் கேட்கும்போது இலை காஞ்சி போச்சு, இலை சிவந்து போச்சு, இலை பச்சையாக இருக்குது, மஞ்சளாக இருக்குது அப்படின்னு போய் கேட்போம். அப்போ வந்து அது நோயின்னு சொல்லிட்டு நோய் மருந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து நம்ம இது ஊட்டச்சத்து குறைபாடா அல்லது நோயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையா அப்படின்னு கண்டறிந்து அதுக்கு தகுந்த நம்ம ரெமெடி எடுக்கணுங்க. உதாரணமாக வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா தலைச்சத்து குறைபாடு. தலைச்சத்துன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தலைச்சத்துனா நைட்ரஜன் சத்து குறைபாடுனா எப்படி இருக்கும் இலை அப்படின்னா வந்து இலைகள் வெளிர் பச்சை நிறமாக காணப்படும். அதாவது படத்தில் போடுறேன் நான், வெளிர் பச்சை, அதாவது கரும் பச்சையாக இருக்காது, பச்சை வந்து வெளிரி போய் இருக்கும். இன்னொன்று வந்து செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக காணப்படும். இலைகள் வந்து நுனி வந்து கருகி காணப்படும். இலையோட இலை நுனி வந்து கருகி இருக்கும் லைட்டாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உதிர்ந்து விடும். கொஞ்சமாக இருக்கும்போதே ஈஸியாக வந்து இலையெல்லாம் உதிர்ந்து வரும். இது எப்படி தடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தலைச்சத்து இருக்கிறனால வந்து இது வந்து நைட்ரஜன் நமக்கு தெரியும். அப்போ நைட்ரஜன் நமக்கு என்ன அதிகமாக இருக்குது? யூரியாவில் நைட்ரஜன் அதிகமாக இருக்குது, 46%. யூரியாவில் தலைச்சத்து இருக்குன்னு தெரியும். அதை வந்து 1 to 2% கரைசல் அப்படிம்பாங்க. 1லேருந்து 2% கரைசல் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1லேருந்து 2 கிராம் யூரியா 1 லிட்டர் தண்ணீருக்கு போட்டு 14 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணுங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணால் நம்ம தலைச்சத்துனால் வரக்கூடிய குறைபாடை குறைஞ்சிரும். நைட்ரஜன் இதுனா நைட்ரஜன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது உள்ளது வந்து 2வது வந்து மணிச்சத்து. மணிச்சத்துனா என்னது? பாஸ்பரஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யூரியாவில் இருக்கிறது மணிச்சத்து, அதுக்கடுத்து வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் வந்து மிக முக்கியமானது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இலைகள் கத்திரிப்பூ கலரில் மாறிடும். கொஞ்சம் சிவப்பு கலரில் இருக்கும், கத்திரிப்பூ வண்ணத்தில் வந்து நீங்கள் மாறிடுங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ க்ரீன் அப்படிம்பாங்க. காய் வந்து வளர்ச்சி குறைஞ்சு காணப்படும். காய் வந்து வளர்ச்சி குறைவாக காணப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த இலை வந்து ரோஸ் கலரில் இருந்துச்சுன்னா, ரோஸ் கலரில் கத்திரிப்பு கலராக இருக்கும். இதை வந்து நம்ம டீலர்கிட்டையோ கடைக்காரங்கள்ட்ட உரக்கடைக்காரர்கிட்ட சொல்லும்போது அதை நோயாக அவங்க கன்சிடர் பண்ணி நோய்க்குள்ளே மருந்து கொடுத்துருவாங்க. அதனால் இந்த படத்தில் உள்ளதை பார்த்துக்கோங்க கரெக்டாக. இந்த மாதிரி ரோஸ் கலர்லேயோ கத்திரிப்பு கலர்லேயோ இலை இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. இது வந்து மணிச்சத்து குறைபாடு. மணிச்சத்துனா என்னது? டிஏபி இருக்கு இல்லையா, பாஸ்பரஸ். ஸோ டை அமோனியம் பாஸ்பேட், பாஸ்பரஸ் இருக்குது. இது வந்து 2% கரைசல் 14 நாட்களுக்கு ஒரு தடவை 2 தடவை கொடுக்கணுங்க. 2%னா என்னது? 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. அப்போ 10 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா 20 கிராம், 100 லிட்டர் தண்ணினா 200 கிராம் அப்படி போட்டுக்கோங்க. ஸோ அதான் 2% கரைசல். ஸோ இதை பண்ணிக்கோங்க. தலைச்சத்து, மணிச்சத்து, அதுக்கடுத்து வந்து சாம்பல் சத்து. சாம்பல் சத்துனா பொட்டாசியம். சாம்பல் சத்து, பொட்டாசியம். இது வந்து இலை விளிம்புகள் வந்து எரிந்தது போல் காணப்படும். அதாவது இலையை பார்க்கணும், கொய்யா இலை விளிம்பு மட்டும் அப்படியே கருகி போய் காஞ்சி போய் காணப்படும். விளிம்புகள் முக்கியம். ஏன்னா வந்து விளிம்புகள் வந்து காஞ்சி இருந்துச்சுனாவே அது சாம்பல் சத்து பற்றாக்குறை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். படமும் நான் போடுறேன், அந்த படத்துலேயே போடுங்க. இதுக்கு வந்து பொட்டாசியம் சல்பேட் வந்து 2% கரைசல் கொடுக்கணும். K2SO4 பொட்டாசியம் சல்பேட்டு 2% சொல்யூஷன் வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இது மாற ஆரம்பிச்சிடும். தலைச்சத்து பார்த்தாச்சு, மணிச்சத்து, சாம்பல் சத்து பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து பேரூட்ட சத்துக்கள். இதை தவிர 2ஆம் நிலை நூட்டச்சத்துக்கள் வந்து கால்சியம், மக்னீசியம், சல்பர் இல்லையா. இதில் வந்து கால்சியம் குறைபாடு வந்து இதில் நல்லாவே காணப்படுங்க. கால்சியம் சத்து குறைபாடுனா இது வந்து இளம் இலைகளில் தான் காணப்படும். இளம் இலைகளில் வந்து கால்சியம் சத்து பற்றாக்குறை காணப்படும்.
வளர்ந்த இலைகள் வந்து கப்பு மாதிரி முரண்டை அடிச்சிடும். வளர்ந்த இலை வந்து இப்படி கப்பு மாதிரி வளைஞ்சு காணப்படும், வளைந்து முரண்டு பிடித்து காணப்படும், முரட்சியாக இருக்கும். நம்ம பார்த்தாவே தெரியாது கால்சியம் சத்து பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு. அப்போ கால்சியம் எதில் இருக்குது? ஜிப்சத்தில் இருக்குது. ஜிப்சம்ன்றது என்னது? கால்சியம் சல்பேட் தானே ஜிப்சம். அப்போ ஜிப்சம் வந்து நீங்கள் வந்து 100 கிலோ ஒரு ஏக்கருக்கு, அதாவது 2 மூட்டை வாங்கி ஒரு ஏக்கருக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஜிப்சம் பற்றாக்குறை, அதாவது கால்சியம் பற்றாக்குறை இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜிப்சம் வாங்கி போடணும். இது வந்து கால்சியத்துக்குங்க. அதுக்கடுத்து வந்து நுண்ணூட்டச்சத்து, அடுத்த முக்கியமான நுண்ணூட்டச்சத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்னீசியம், எம்ஜி. இந்த மக்னீசிய சத்து பற்றாக்குறையும் மிக முக்கியமானது. இலை நரம்புகளுக்கிடையே மஞ்சள் நிறமாக தோன்றும். இந்த மாதிரி இலை இருந்துச்சுன்னா, கொய்யா இலை இருந்துச்சுன்னா நரம்பு வந்து பச்சையாக இருக்கும், நரம்பு பச்சையாக இருக்கும். நரம்புக்கு இடப்பட்ட பகுதி பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்கும், மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும். இதான் வந்து மக்னீசியம். இப்போ பார்த்தோம் தலைச்சத்து பார்த்தோம். தலைச்சத்தில் வந்து மொத்தமாக இலை மஞ்சளாக காணப்படும். பாஸ்பரஸ் மணிச்சத்தில் வந்து இலை வந்து கத்திரிப்பு கலராக காணப்படும். சாம்பல் சத்தில் வந்து இலை ஓரம் காஞ்சு காணப்படும். கால்சியம் வந்து முரண்டை முடிச்சு கப்பாக இருக்கும். மக்னீசிய சத்து பார்த்திங்கன்னா நரம்பு பச்சையாக இருக்கும், இலை ஊட வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும். இது வந்து முக்கியமானது வந்து இதுங்க. இது பார்த்திங்கன்னா மக்னீசிய சத்துக்கு என்ன போடணும்? மக்னீசியம் சல்பேட்டு 2%, 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை கலந்து போடணுங்க. இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பேரூட்ட சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள். அதுக்கடுத்து நுண்ணூட்ட சத்துக்களில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா போரான். போரான் வந்து கொய்யாவுக்கு வந்து போரான் வந்து மிக 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 முக்கியம். 15 நாளைக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் போரான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து இளம் இலைகள் தான் மிக முக்கியம். இளம் இலைகள் வந்து இளம் இலைகள் முரட்டுத்தனமாக, அதாவது முரண்டு பிடிச்ச மாதிரி ரஃப்பாக இருக்கும். சாஃப்ட் இல்லாமல் ரஃப்பாக வந்து இளம் இலைகள் மாறும். வளைந்து இலைகள்லாம் வளைந்து முறுக்கி கொண்டு ஒரு மாதிரி இலையை பார்த்தாவே வந்து மால் ஃபார்ம்டாக தெரியுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுனாவே வந்து போரான் பற்றாக்குறை, முரணை பிடிச்ச மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சுனாவே போரான் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லலாம். காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக காய் வந்து ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் காணப்படும். படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒழுங்கற்ற வடிவத்தில் காய்கள் காணப்படும். இதுக்கு முக்கியமாக வந்து நீங்கள் போராக்ஸ் வந்து நீங்கள் தெளிக்கணுங்க. போராக்ஸு 0.5% சொல்யூஷன் வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து கட்டாயம் தெளிக்கணும். இது வந்து மிக முக்கியங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து கொய்யாவில் வந்து நோய் மருந்து அடிப்போம், பூச்சி மருந்து அடிப்போம். ஆனால் வந்து இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை பற்றி யாரும் கவனிக்கிறதே இல்லை. இலைகள்லாம் சிவப்பாகி காஞ்சி போகணும். இந்த மாதிரி தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து குறைவு என்னன்னு பார்த்து அதுக்கு உள்ள நம்ம நிவாரணம் பண்ணாவே நம்ம கொய்யாவில் வந்து மகசூல் வந்து பெருவாரியாக எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையை பற்றி பார்த்துறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவது இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அன்பான விவசாய பெருமக்களே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்லது வேறு என்ன தகவல் உங்களுக்கு தேவை, வேறு ஒரு பயிரில் வந்து எனக்கு இந்த பயிரில் இந்த பிரச்சனை என்ன தேவை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கூறினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.